இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை திருவிக நகர் பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நாளை பெரும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக திமுக வேட்பாளர் ரவிச்சந்திரன் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வெளி மாவட்டங்களை சார்ந்த குண்டர்களும் அதேபோல வெளி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த குண்டர்களும் பெருமளவில் இன்று வரை இப்பொழுது வரை தொகுதியை விட்டு செல்லாமல் அங்கேயே தங்கி பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கும் பல்வேறு புகார்களை நம்முடைய மின்னஞ்சல் மூலமாக கடந்த ஒரு வார காலமாக அனுப்பியிருக்கின்றேன். இன்று காலை வரை அவர்கள் பணப்பட்டுவாடாவிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட இருவரை வீடியோ ஃபுட்டேஜ் மூலம் அவர்கள் பணத்துடன் பிடித்து கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள். எனவே இன்று காலை நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை சந்தித்து உடனடியாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியிலே தங்கியுள்ள குண்டர்களையும் பதிவேடு குற்றவாளிகளையும் தொகுதியை விட்டு உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று, நாளைய தினம் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் அமைதியாக நடக்க வேண்டும் என்று அவர்களை மனு மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையாளர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று முழுமையாக நம்பி அவர்களிடம் புகார் மனுவை அளித்திருக்கின்றேன். அவங்க அந்த அங்கே லோக்கலில் இருக்க பிஎஸ்பிக்காரவங்க வீட்டில் அந்த மாதிரி தங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தங்குறதே நேற்று மாலை 6 மணியுடன் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத ஒருவரும் தங்கக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறை. ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் காற்றிலே பறக்க விட்டு ஏதோ அவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பதை போல செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம மனுவிலேயே அவங்களுடைய தொலைபேசி எண், யார் யார் தங்கியிருக்காங்க, அவங்க மேலே எத்தனை வழக்குகள் இருக்கின்றது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இதுவரை அவர்கள் கொடுத்தது பார்த்தோம்னா ஒரு 60-70 பேருக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெரிய வருது. நம்ம தொடர்ந்து காவல்துறையினர் வசம் பிடித்தும் கொடுத்திருக்கின்றோம். வீடியோ ஃபுட்டேஜோடு எங்ககிட்ட இருக்குது. அந்த வீடியோ ஃபுட்டேஜோடு பிடிச்சி கொடுத்துருக்கோம். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் காவல்துறை இதுவரை எடுக்கவில்லை. நாங்கள் கேட்டோம்னா எங்களுக்கு வந்துட்டு மேலேருந்து உத்தரவு வரணும், உத்தரவு வந்தால் தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாங்க. பதட்டமான எல்லாமே இவங்க இருக்க வரைக்கும் எல்லாமே பதட்டமான வாக்குச்சாவடி தான். 225 பூத்துமே பதட்டமான வாக்குச்சாவடி தான். இந்த குண்டர்களை வெளியேற்றினால் மட்டுமே நாளைய தினம் திருவிக நகர் தொகுதியிலே அமைதியான ஒரு வாக்குப்பதிவை நடத்த முடியும். தேர்தல் ஆணையத்தின் உதவி இருக்கா இல்லையான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அமைதியான தேர்தலை நடத்த வேண்டும், அமைதியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதை இப்பொழுது வரை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் மீறி செய்தார்கள் என்றால் எங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது.